சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வெளியில் பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த ஹீரோவை பற்றி. ஆனால் நிஜமாவே ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரொடியூசரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் தொடர்ந்து அவருடைய படங்களில் தலையீடு இருக்குது அவருக்கு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் தனுஷ் என்ன பண்ணாலும் அதை அவருடைய வீம்புக்குன்னா போய் பண்ணுறாரு. அவர்கிட்ட தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் அவர் என்ன பண்ணாலும் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துட்டு இருக்கு. உண்மை சார்? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அதாவது சிவகார்த்திகேயன் அவருடைய கேரியரில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் தனுஷையே பின்பற்றார். தனுஷ் என்னென்ன பண்ணுறாரோ அதெல்லாம் சிவகார்த்திகேயன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது அவருடைய எப்படி சொல்கிறது, இப்போ வளர்ச்சிக்கு இன்றைக்கி ஒரு தடையாக அமைஞ்சிருக்கு. நம்ம முதல்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா, அட்லி, சிவகார்த்திகேயன், அட்லியோட ஒய்ஃப் பிரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதீஷ், காமெடி நடிகன் சதீஷ், 4 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அட்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு. அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் முகப்புத்தகம். அந்த புத்தகத்தில் சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனும் அட்லி ஒய்ஃப் பிரியாவும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் வேலண்டைன்ஸ் டே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கிற காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா அட்லிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு அக்ரிமெண்ட். அது என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் பெரிய ஹீரோ ஆகிட்டா அட்லி முதல் டைரக்ட் பண்ணுற படத்தில் சிவகார்த்திகேயனை நடிக்க வைக்கிறது. சிவகார்த்திகேயன் அட்லி பெரிய டைரக்டர் ஆகிட்டா சிவகார்த்திகேயன் நடிக்க வைக்கிறது. இப்படி 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டு. யாராவது முதல்ல பெரிய ஆள் ஆகிட்டா இன்னொருத்தரை நடிக்க வைக்கிறது, இல்லை இன்னொருத்தரை டைரக்ட் ஆக்குறதுங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் சிவகார்த்திகேயன் அது இது இந்த டிவி ப்ரோக்ராம்ஸ் விஜய் டிவியில் நிறைய பண்ணி பெரிய பாப்புலர் ஆகிறாரு. முதல் தடவையாக பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் இருக்கார் இல்லையா, பசங்க பாண்டியராஜ், அவர் நம்ம சிவகார்த்திகேயன் அறிமுகப்படுத்துகிறார் மெரினாங்கிற படத்தில். மெரினாங்கிற படம் எப்படின்னா, ஒரு பீச்சில் நடக்கிற சுண்டல் விற்கிற பசங்க, அவங்களுடைய கதை, அவங்கெல்லாம் என்னென்ன கஷ்டப்படுறாங்க, எந்தெந்த ஊர்லேருந்து எவ்வளோ பீச்சில் சுண்டல் விற்கிற பசங்கள்லாம் கஷ்டப்படுறாங்கங்கிற கதையை பின்னப்பட்டு எடுக்கப்பட்ட அந்த கதை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு காதல் ஜோடி இருக்கிற மாதிரி, அதாவது ஓவியாவும் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனும் அதில் நடிச்சிருப்பாங்க. இது முழுசாக சிவகார்த்திகேயன் ஹீரோ அந்த படத்தில் அப்படின்னா ஹீரோ கிடையாது. சிவகார்த்திகேயன் இந்த கதையில் ஒரு காதல் ஜோடியாக ஒரு கேரக்டரில் வருவார். அந்த படம் தான் அவருடைய முதல் படம். அந்த படம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எழில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு காமெடி படம் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு இசையமைப்பாளராக டி இமானை புக் பண்ணுறாரு. டி இமான்கிட்ட போய் எழில் கேட்குறாரு, சார் இந்த மாதிரி நான் ஒரு 4-5 பேர் நினச்சி வச்சுருக்கேன், இந்த மாதிரி நம்ம இந்த படத்தில் ஹீரோ போடலான்னு, உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா, உங்களுக்கு யாராவது தெரியுமா, நீங்கள் ஏதாவது ஒப்பீனியன் சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது எப்படி இமான் தான் சொல்லியிருக்காரு, சிவகார்த்திகேயன் ஒருத்தர் நல்லா நடிக்கிறாரு, இப்போ அது இதெல்லாம் பண்ணியிருக்காரு, விஜய் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெரினா படத்தில் இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்காரு, இப்போ நீங்கள் இந்த பையனை புக் பண்ணிங்கன்னா அவர் அடுத்தடுத்து பெரிய லெவலில் வருவார், காமெடி நல்லா பண்ணுவார், நல்ல ஹியூமர் சென்ஸு, காமெடி சென்ஸ் இருக்குது சிவகார்த்திகேயனுக்கு, நீங்கள் அவரை கூப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னோடனே எழில் கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கார். சார் இது முழு நீள படம், இது வரைக்கும் ஒரு ஹீரோவாக சிவகார்த்திகேயன் நடித்ததே இல்லை, அப்படி இருக்கும்போது இது செட் ஆவாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ இமான் சொல்லியிருக்காரு, இல்லை அவர் நல்ல காமெடி சென்ஸ் இருக்குது, நீங்கள் கூப்பிட்டு பாருங்க அப்படின்னோடனே எழில் சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு பார்த்துருக்காரு. சிவகார்த்திகேயன் பேசினதில் எழிலுக்கு ரொம்ப திருப்தி. அந்த கதையை சொல்லியிருக்காரு. கதையில் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு கதையில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லி கதையை மெருகேற்றி சிவகார்த்திகேயன் நடித்து கொடுத்தாரு. அந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா அட்லிக்கு ராஜாராணி படம் அது டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. ராஜாராணி ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்த படம் அட்லிக்கு, முதல் படம் அட்லிக்கு. ஸோ அப்போ அட்லி அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் ஹீரோவாக போடுறேன் அப்படின்றாரு. அப்போ அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, என்னங்க சிவகார்த்திகேயன் இப்போ தான் வந்துட்டு இருக்காரு, மெரினான்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எழில் படத்தில் ஒரு சின்ன படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ போய் நீங்கள் சிவகார்த்திகேயனை போட்டிங்கன்னா மார்க்கெட் பண்ண முடியாது, பெருசாக வியாபாரம் பண்ண முடியாது, நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அட்லி சொல்கிறாரு, இல்லை சார் நான் டேரக்டரானா சிவகார்த்திகேயனை நடிக்க வைக்கிறேன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, எங்களுக்குள்ள ஒரு ப்ராமிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் நீங்கள் வியாபாரமும் இதில் அடங்கியிருக்கு, இது பெரிய லெவலில் எடுக்கிற படம், சின்ன படம் கிடையாது, அப்படி இருக்கும்போது வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நஷ்டம் ஆயிடுச்சுன்னா சிக்கலாயிரும்,
ஆகும். அதனால் நீங்கள் வந்து இப்போ ஆர்யா வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கார், ஆர்யாவுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது, நீங்கள் ஆர்யாவை இந்த படத்தில் கமிட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் வந்து அட்லிட்டு சொல்கிறாங்க. அட்லிக்கு வேறு வழியே இல்லை. அப்போ கூட அட்லி வந்து சிவகார்த்தியன் கூப்பிட்டு சொல்கிறாரு, அச்சா அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆர்யாவை கமிட் பண்ணி எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அட்லி அப்போ கூட சிவகார்த்தியன் கூப்பிட்டு சொல்கிறாரு, மச்சான் அந்த மாதிரி வந்து ஆர்யாவை போட்டு படம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து சிவகார்த்திகேயன் சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணு மச்சான், நம்ம அடுத்த படம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ராஜா ராணியில் வந்து ஆர்யாவை போட்டு அட்லி படம் எடுக்கிறாரு. அப்புறம் அட்லி நிறைய படங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து விஜய் படம், நிறைய 3 விஜய் படம் அப்படி தொடர்ந்து ஹிட் கொடுக்குறாரு. பாம்பேக்கு போகிறாரு, பெரிய டேரக்டராக வந்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்லியோட டைரக்ஷனில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனங்கொத்தி பறவை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரஜினிகாந்த் டாக்டர் இருக்காங்க இல்லையா, ஐஸ்வர்யா தனுஷ், அவங்க வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. அந்த படத்தோட பேர் வந்து 3 படத்தில் தனுஷ் தான் ஹீரோ. ஸோ இப்போ தனுஷோட கூடவே ஒரு காமெடி நடிகன் வேணும், கூடவே வர மாதிரி ஒரு காமெடி நடிகன் வேணும் போது யாரை போடலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா தான் தனுஷ்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து மனங்குத்தி பறவை படம் பார்த்தேன், அதில் வந்து காமெடியாக பண்ணியிருக்காரு இது சிவகார்த்திகேயன், நம்ம சிவகார்த்திகேயனை புக் பண்ணலாமா அப்படின்னும் போது தனுஷ் வந்து சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு விட்றாரு. சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்களா காமெடினா அப்படின்னோடனே சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு, ஓகே நான் பண்ணுறேன், உங்கள் படத்தில் காமெடி என்னும் போது எனக்கு பெரிய ரீச் கிடைக்கும் நிச்சயமாக. நான் எதிர்பார்த்து வந்தது என்னென்னா ஒரு பெரிய காமெடியனாக வந்துடும் தான் எதிர்பார்த்து வந்தேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கிது, அதை நான் மிஸ் பண்ண விரும்பல, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 படத்தில் வந்து தனுஷோட சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பார். ஸோ இந்த 3 படம் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த காலகட்டங்களில் தனுஷ், சிவகார்த்திகேயன், அனிருத், இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் அனிருத் சொல்கிறார், சார் வந்து நம்ம வந்து சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு ஹீரோவாக ஒரு படம் எடுக்கலாமே, ரொம்ப நல்லா நடிக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்காங்க, ஏன் பண்ணக்கூடாது, நம்ம பேனரில் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நல்ல பெரிய ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் வந்து சொல்கிறார். அனிருத் வந்து தனுஷ்ட சொல்கிறார். தனுஷ் சொல்கிறார், ஓகே இது நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு வந்து தனுஷ் வந்து ஒரு நல்ல பெரிய ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுறாரு. எதிர்நீச்சல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணுறாரு. அந்த ப்ராஜெக்டில் வந்து சிவகார்த்திகேயனை ஹீரோவாக நடிக்க வைக்கிறார், நல்ல குவாலிட்டியாக செலவழிக்கிறாரு, ரொம்ப எப்படி சொல்கிறது ரிச்சாக அந்த படத்தை எடுக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தை பெருசாக ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காண்டி தனுஷ் வந்து நயன்தாராட்ட பேசுகிறார், ஒரே ஒரு பாட்டில் வந்து நீங்கள் கேமியோவாக ஆடி கொடுத்துட்டு போங்க அப்படின்னும் போது நயன்தாரா தனுஷ்காண்டி வந்து இந்த பாட்டில் ஆடி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு பெரிய ப்ரொமோஷனாக இருந்துச்சு. அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இந்த எதிர்நீச்சல் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய பேர் வந்துருச்சு சிவகார்த்திகேயனுக்கு. ஒரு வேளை வந்து தனுஷ் வந்து சிவகார்த்திகேயனை புக் பண்ணி எதிர்நீச்சல் எடுக்கலை அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து 10ல் ஒரு ஆள் மாதிரி தான் இருந்திருப்பார். இப்போ அவர் நடித்த படங்கள்லாம் பாருங்களேன், மெரினா, மனங்குத்தி பறவை, அந்த மாதிரி சின்ன சின்ன படங்களில் தான் நடிச்சிட்டு இருந்திருப்பார். ஒரு பெரிய படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஹீரோவாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னா தனுஷ் தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ இந்த நட்பு நான் சொன்னேன்ல, தனுஷ், சிவகார்த்திகேயன், அனிருத், இந்த நட்பு வந்து தொடருது. பல இடங்களில் இவங்க 2 பேரும் சந்திக்கிறது, 3 பேர் சந்திக்கிறது, பேசுறது, பழகிறது எல்லாமே தொடர்ந்து போயிட்டுருக்கு. இப்படி தான் பாருங்கள், தனுஷ் வந்து முதல் படம் எதிர்நீச்சல் நல்ல லாபம், 2வது ஒரு படம் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வச்சு பண்ணலாம் அப்படின்னு வந்து தனுஷ் பிளான் பண்ணுறாரு. அந்த படம் தான் காக்கி சட்டை. காக்கி சட்டையிலையும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு கதைக்களத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக, காமெடி தான் ஆனால் அதுக்குள்ளே ஆக்ஷன் ஹீரோவாக அழகாக வந்து அதை ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணியிருப்பார். அந்த படமும் ஒரு வெற்றி படமாச்சு. அந்த படமும் தனுஷ்க்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சிவகார்த்திகேயன் கூட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு புதுசாக சேர்ந்தவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து தனுஷோடைய பேனர்லேயே நடிச்சிட்டு இருக்காதீங்க, உங்களால் வந்து பெரிய சம்பளம் கேட்க முடியாது, இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல மார்க்கெட் ஆயிடுச்சு, எதிர்நீச்சல் நல்லா ஓடிச்சு, காக்கி சட்டை நல்லா ஓடிச்சு, உங்களுக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து இப்போ வேறு வெளிப்படங்கள் தயாரிப்பாளர்கள் படங்கள் எல்லாம் நடிக்க ஆரம்பிங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு தனுஷ் அப்படின்னா, இந்த காம்போ நல்லா இருக்குல்ல, அதாவது வந்து சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்து லாபம் கிடைக்கிது ஒரு தயாரிப்பாளர்ன்னும் போது, இந்த காம்போவில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு விட்டு, சார் ஒரு படம் பண்ணலாமா, அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கும்போது சிவகார்த்திகேயன் அங்கே குண்டத்துக்கு போகிறார். என்னென்னா, சார் நான் ஆல்ரெடி வந்து வெளிப்படங்கள் 2 படங்கள் கமிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ தனுஷ் கேட்குறாரு, என்ன சார் நீங்கள் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு கேட்குறாரு. சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு, இல்லை சார் ஒரு நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, இப்போ அதனால் கமிட் பண்ணிட்டேன், உங்களுக்கு கூட நான் படம் பண்ணுறேன் சார், 3வது படமாக உங்களுக்கு பண்ணுறேன், நீங்கள் என்ன சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறேன். தனுஷ் ஷாக் ஆயிடுது.
நான் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், சொல்லலை, ஆனால் நான் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், என்கிட்டே வந்து என்ன சம்பளம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்ட்டு தனுஷ் ஒன்றுமே சொல்லலை. சரி சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. அந்த காம்போ வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு தனுஷ், அனிருத், சிவகார்த்திகேயன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காம்போ வந்து உடஞ்சிருச்சு. ஆனால் தனுஷ்க்கும் அனிருத்துக்குமே சின்ன மனக்கசம் வந்துருச்சு இந்த காலகட்டங்களில். ஸோ வந்து தனுஷ் அனிருத் சேர்ந்து இசையமைக்கிறதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அனிருத் வந்து சிவகார்த்திகேயனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. சிவகார்த்திகேயன் அனிருத்தோடைய காம்போ இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அது ரொம்ப திக்காயிருது. ஸோ இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து வந்து வருத்தப்படாத வாலியர் சங்கம், ரஜினி முருகன், நிறைய படங்கள் சிவகார்த்திகேயனை அடுத்தடுத்து பெரிய பெரிய ஹிட் படங்கள் கொடுக்குறாரு. டாக்டர், ரெமோ எல்லாமே வெற்றி படங்கள் அமையுது. இந்த சூழ்நிலையில தான் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வளர்ந்துட்டார். ஒரு பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய சிவகார்த்திகேயன் படம்னா ஒரு பெரிய பிஸ்னஸ், பெரிய கலெக்ஷனு, ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பெரிய ஆடியன்ஸு. முதல் நாள் சிவகார்த்திகேயன் படம் வந்து ஓப்பனிங்கே வந்து பெரிய க்ரௌடு வர்றது அளவுக்கு ஒரு ஸ்டாராக வந்து சிவகார்த்திகேயன் மாறிட்டார். ஸோ இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தனுஷ் எங்கே ஆஃபீஸ் போகிறாரோ அங்கே வந்து எதிர்த்த மாதிரியே வந்து அவர் ஆஃபீஸ் போடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நுங்கம்பாக்கத்தில் தனுஷ் ஆஃபீஸ் அது பல வருஷங்களாக இருக்குது. சிவகார்த்திகேயன் வந்து நேர் எதிர்த்த மாதிரி ஒரு ஆஃபீஸை பிடிச்சி அங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் போடுறாரு. அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவரும் தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து ஆர்டி பாஸ்கர் அவருடைய பினாமியாக வச்சுக்கிட்டு நிறையா படங்கள் சிவகார்த்திகேயனும் தொடர்ந்து படங்கள் தயாரிச்சுட்டு இருந்தார். ஸோ அதுக்கு தயாரிப்பு நிறுவனம் ஆப்போசிட்டில் போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு கார் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், உடனே இவர் ஒரு கார் வாங்குவார். ஸோ இந்த மாதிரி போட்டி, தனுஷோட போட்டி போடுற ஒரு எண்ணம் வந்து சிவகார்த்திகேயன் வந்துடுச்சு. தனுஷ்க்கு என்னென்னா, நம்ம தான் வந்து வளர்த்து விட்டோம், நம்ம தான் ஹீரோவாக்கணும், நம்ம தான் வந்து ப்ரொமோட் பண்ணோம், நமக்கு நேரையே ஆஃபீஸ் போட்டு நம்மளுக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது, போட்டியாளர் மாதிரி இவர் பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற காரு, நம்ம வாங்குகிற ட்ரெஸ்ஸு எல்லாமே அவர் வாங்கி போடுறாரு. நம்ம ஒரு ஹீரோயினை புக் பண்ணோம்னா அவர் ஒரு ஹீரோயினை புக் பண்ணணும், அதே ஹீரோயினை புக் பண்ணி நடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் இப்படி போட்டி போடுறாருங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பகை வந்து தீரவே இல்லை. இப்போ தான் வந்து என்னென்னா தனுஷ், நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இவங்கெல்லாம் ஒரு கூட்டம் அமைக்கிறாங்க. யார், நம்ம அனிருத் எல்லாம் சேர்ந்து ஒரு கேங்காக வந்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. இங்கே தனுஷ் வந்து தனியாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய படங்கள் அடுத்தடுத்து வந்த படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து பிரின்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து அந்த டேரக்டர் வந்து சூப்பர் டேரக்டர், தெலுங்கில் வந்து பெரிய வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குனர், அவர் வந்து சிவகார்த்திகேயனை டைரக்ட் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து பிரின்ஸ் சிவகார்த்திகேயன் அப்படின்னே வந்து சிவகார்த்திகேயனை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியே அடைமொழி போட ஆரம்பிக்கிறாரு. அந்த படத்தில் வந்து நிறைய தலையீடுகள். சிவகார்த்திகேயன் வந்து டேரக்டர்கிட்ட வந்து இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, இது இப்படி பண்ணுங்க, அதை இப்படி பண்ணுங்க, ஃபைட் இப்படி எடுங்க, டான்ஸ் எப்படி எடுங்க, ஏகப்பட்ட தலையீடுகள் பண்ணி அந்த டேரக்டர் வேறு வழி இல்லாமல் அந்த படத்தை முடித்தார். அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமாச்சு. அதுக்கப்புறம் அந்த தலையீடை நிறுத்தினாரா அப்படின்னா, தலையீடை நிறுத்தவே இல்லை. மண்டேலா பண்ணார் இல்லையா நம்ம யோகி பாபு வச்சு, மடோன் அஸ்வின், அவர் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு கதை சொல்கிறார். மாவீரன் ஒரு படம் அது தொடங்குறாங்க. அந்த படத்தை தொடங்கி ஒரு கால்வாசி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர்கிட்டையுமே வந்து நிறைய கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். சார் இப்படி எடுக்கலாம், ஹீரோயிசம் இப்படி காட்டுங்க அப்படின்னும் போது அவர் சொல்ல, இல்லை சார் இது ஒரு குப்பத்தில் இருக்கிற ஒரு பையன் மாதிரி கேரக்டரு, இதெல்லாம் ரொம்ப மாத்திரா நல்லா இருக்காதுன்னு சொல்கிறார். ஆனால் சிவகார்த்திகேயன் என்ன சொல்கிறாரு, இல்லை இதெல்லாம் பண்ணுங்க, நான் சொல்கிறது பண்ணுங்க, வெற்றி அடையும் அப்படின்னு நிறையா வந்து கதையில் வந்து தலையிடுறாரு. நிறையா அந்த மடோன் அஸ்வின் எடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து மாற்றி எடுக்க சொல்கிறாரு. அவருமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை முடிச்சு கொடுக்குறாரு. அந்த படமே தோல்வி படமாகுது. அது வந்து பெரிய தோல்வி படம்னு சொல்ல முடியாது, ஆனாலும் வந்து தோல்வி படம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மித்ரன் டைரக்ட் பண்ணுறாரு. மித்ரன் வந்து இரும்பு திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக பண்ணியிருந்தார், பெரிய சூப்பர் ஹிட் கொடுத்துருந்தாரு. அவர் ஒரு டேரக்டர், அவர் ஒரு கதையை வந்து சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு, ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த படத்துலேயும் வந்து கதை தலையீட்டில் கதை தலையீடு பண்ணுறாரு. அந்த படமும் பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல், அந்த படம் வந்து வேண்டா விருப்பா பண்ணுறாரு. அது அந்த ஞானவேல் ராஜா வந்து அட்வான்ஸ் பல வருஷங்களுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் கொடுத்தாரு. மார்க்கெட்டு ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி இருக்கிற சம்பளத்தை கொடுங்கன்னு சிவகார்த்திகேயன் கேட்குறாரு. ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அன்றைக்கே எனக்கு தேதி கொடுக்கல, அவர் தான் தேதி கொடுக்குறத தள்ளி வச்சார், அதனால் நான் என்ன செய்ய முடியும், பழைய சம்பளத்திலே நடிக்கணும்னாரு. இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வரைக்கும் பஞ்சாயத்துலாம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அந்த படத்தில் நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ்
ராஜேஷ் ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் காமெடி ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். இப்போ ராஜேஷோடைய ஸ்பெஷலே வந்து காமெடி தான். ஸோ அவர் ஒரு கதை எழுதி வச்சுருந்தாரு. அந்த கதையை முழுசாக உள்ளே பூந்து மாற்றி இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இதை மாற்றுங்கன்னு சொல்லி மொத்தத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த படம் மிஸ்டர் லோக்கலும் வந்து பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்போ மிஸ்டர் லோக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஞானவேல் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இந்த கதை தலையீடு பண்ணி பெருசாக அதை தோக்க வச்சுட்டாரு, பெரிய லாஸ் ஆயிடுச்சு எனக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளம் ஒரு கடைசியாக கொடுக்க வேண்டிய சம்பளத்தை வந்து கொடுக்காம வச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து அந்த சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு. கொடுக்க முடியாது, நீங்க தான் வந்து கதை தலையிட்டு பண்ணி இந்த படத்தை லாஸ் பண்ணிட்டீங்க, கொடுக்க முடியாதுன்னு சொன்னப்ப இப்போ அந்த கேஸ் வந்து கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு? ஞானவேல் ராஜாக்கும் சிவகார்த்திகேயனுக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தனுஷ் என்ன செய்கிறாரோ அதை வந்து செய்யணும், தனுஷ் எது பண்ணாலும் அதை வந்து செய்யணும், அப்படி வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பாம்பேயில் மிர்னால் தாகூர் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு போனார். அவங்க தனுஷும் மிர்னால் தாகூரும் சேர்ந்து படம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னுடைய அடுத்த படத்துக்கும் மிர்னால் தாகூரை வந்து கதாநாயகியாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து சிவகார்த்திகேயன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த மாதிரி தோல்வி படங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு படம் தான் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அதாவது வந்து அமரன் படம். அமரன் படம் ஏன் ஓடிச்சுன்னா, அது முகுந்த் வரதராஜன் ஒரு இராணுவ வீரரோட உண்மை கதை. அந்த உண்மை கதையில் வந்து அந்த கதாபாத்திரத்தில் வந்து கரெக்டாக வந்து பொருந்திருந்தார். இராணுவ வீரனாக வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தார். அந்த படம் ஓடினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த கதை வந்து அழுத்தமான கதை. அந்த கதையை வந்து ரொம்ப தெளிவாக அந்த இயக்குனர் பண்ணியிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த சாய் பல்லவி இருக்காங்களா, அந்த படத்தில் ஹீரோயின் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிடுவார். அந்த 20 நிமிஷம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படம் அந்த 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 சீன்ஸ் தான் வந்து இந்த படத்தையே வந்து சக்ஸஸ் பண்ணிச்சு. பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சாய் பல்லவியோடைய எமோஷனலான ஒரு ஆக்டிங்கை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்டிங்னால தான் அந்த படமே நின்றுச்சு, இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. ஆனால் இந்த வெற்றி சிவகார்த்திகேயனோட வெற்றியாக தான் பார்க்கப்பட்டுச்சு. மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இது சிவகார்த்திகேயனோட படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 330 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருச்சு. பெரிய வெற்றி அப்படின்னு வந்து எல்லாருமே சிவகார்த்திகேயனுடைய நண்பர்கள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் அதாவது அமரனுடைய வெற்றி கணக்கு பண்ணி அடுத்து ஒரு படம் பண்ணுறார். யாருக்கு படம் பண்ணுறார் அப்படின்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் படம் பண்ணுறார், மதராசி படம். அதில் ஒரு பெரிய சம்பளம் சிவகார்த்திகேயன் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர், திருப்பதி பிரசாத்னு ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து ஏகப்பட்ட பணத்தை வந்து செலவழித்து அந்த படத்தை எடுக்கிறாரு. அந்த படமே முடிஞ்சிருது. சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் இருக்காங்கன்னும் போதே அந்த காம்பினேஷனே வந்து பெருசாக வந்து எதிர்பார்ப்பாக இருந்திருக்கணும். ஆனால் பெருசாக எதிர்பார்ப்பே இல்லை. படம் கிட்டத்தட்ட முடிஞ்சு கூட வியாபாரமே ஆகலை. தமிழ்நாடு வியாபாரமாகலை, ஆந்திரா வியாபாரமாகலை, கேரளா வியாபாரமாகலை, சேட்டலைட் ஓவர்சீஸு டிஜிட்டல் எதுவுமே வியாபாரமாகலை. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் படம் ரிலீஸ் செய்தி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த தயாரிப்பாளர் வந்து அரும்பாடுபட்டு ஏதோ வந்த விலைக்கு வந்து அதை வியாபாரம் பண்ணி ரிலீஸ் பண்ணார். முதல் நாள்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாமே புக் ஆகாமல் ஓப்பனாகவே இருந்துச்சு. டோட்டலாகவே 3 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் புக்கிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் டிக்கெட்லாம் ஓப்பனாகவே இருந்துச்சு. முதல் நாள் முதல் காட்சியே பார்த்தீங்கன்னா பல ஊரில் வந்து காலியாக இருந்துச்சு சொல்கிறதோட ஃபுல் ஆகலை, அப்படி தான் இருந்துச்சு. படம் பார்த்த ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பெருசாக ஒன்றும் இல்லைங்க, வழக்கமான கதை தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அது வந்து இப்போ உண்மையாக அந்த படம் வந்து தோல்வி படமாக வெற்றி படமாக அப்படின்னா, அது வந்து ஒரு சுமாரான படம். அதாவது பெரிய தோல்வி படம்னு சொல்ல முடியாது, பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது, ஒரு சுமாரான படம். இதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா, சிவகார்த்திகேயன் வந்து தனுஷோட போட்டி போட நினச்சி தன்னுடைய படங்களில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல், அவருடைய படங்களில் கவனம் செலுத்தாமல் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி குடைச்சல் கொடுத்து கதையில் மாற்றம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுனால தான் இந்த தோல்விகள் வந்துட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் இப்போ பெருசாக நம்பி இருக்கிற படம் எப்படின்னா பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கதை முதல்ல வந்து சூர்யாவுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. சுதாகரா சூர்யாவுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து சூர்யா அந்த கதையை கேட்டு ஓகே நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த காலகட்டங்களில் என்ன ஆகி போச்சுன்னா, சூர்யா ஜோதிகா அவங்க 2 குழந்தைங்க எல்லாமே பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ பாம்பேலேயே செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த பராசக்தி படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, இது ஒரு ஹிந்தி எதிர்த்து போராடுற ஒரு நாயகனோட கதை. ஸோ பாம்பேயில் ஹிந்திக்காரங்க இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இங்கே வந்து தமிழில் வந்து பராசக்தி ஹிந்தி எதிர்த்து இருக்கிற ஹீரோவோட கேரக்டரில் நடித்தா பாம்பே
பாம்பேல நம்ம தங்குறதுக்கு சிக்கல் வரணும் அப்படின்னு நீண்ட யோசனைக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டார் சூர்யா, இல்லைங்க நான் அந்த படத்தில் நடிக்கலைன்னு வந்து விலகிட்டார். சூர்யா விலகினதுக்கப்புறம் சுதா கொங்கரா இந்த படத்தில் யாரை நடிக்க வச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கும் போது தனுஷ் சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அப்ரோச் பண்ணுறாங்க. தனுஷ் இந்த கதையை கேட்டு சூப்பராக இருக்குது, நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், வேறு 2 படங்கள் இப்போ நான் கமிட் பண்ணியிருக்கேன், அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், நான் வந்து இதுக்கு நடுவில் இங்கே வர முடியாது, 1.5 வருஷம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு சுதா கொங்கராட்ட. சுதா கொங்கரா சொல்கிறாங்க, ஓகே நான் 1.5 வருஷம் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வெயிட் பண்ணுறான். இந்த நேரத்தில் தான் வந்து தனுஷ் வந்து 1.5 வருஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கார் சுதா கொங்கராவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சிவகார்த்திகேயன் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா அப்ரோச் பண்ணி இமீடியட்டாக நான் டேட்ஸ் தரேன், நான் நடித்து கொடுக்குறேன், எனக்கு அந்த படத்தை கொடுங்க, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பராசக்தி படத்தை வந்து அவர் கமிட் பண்ணிட்டார். ஸோ பராசக்தி படத்தை வந்து கிளவராக கமிட் பண்ணிட்டார். பராசக்தி படம் வந்து இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஜனவரி 14 பராசக்தி 2026 ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சிவகார்த்திகேயனுடைய பழைய மார்க்கெட் இன்னைக்கு இருக்கா அப்படின்னா பழைய மார்க்கெட் இல்லை. ஆரம்பத்தில் சிவகார்த்திகேயன் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, பெரிய பிஸ்னஸ் இருந்துச்சு, பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு. இது எல்லாமே இப்போ வந்து படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து எப்போவுமே வந்து தனுஷே ஃபாலோ பண்ணுறாரு, தனுஷ் இப்போ போட்டியாளராக நினைக்கிறாரு, தனுஷ் தான் நமக்கு போட்டின்னு நினச்சி அவருடைய ஃபோக்கஸை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதை தலையீடு பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவரோட படங்கள் எல்லாமே தோல்வி படங்கள் ஆயிடுச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தான் டாப் ஸ்டாராக வந்துட்டு இருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் வந்து லவ் டுடே 100 crores தாண்டிடுச்சு, அதே மாதிரி டிராகன் 100 crores தாண்டிடுச்சு. இப்போ வந்து டியூடு அந்த படம் பற்றி கலவையான விமர்சனங்கள் இருக்குது. அதாவது இது ஒரு கலாச்சார சீரழிவு, இது இந்த மாதிரி படம் எடுக்கலாமா, இது வந்து பேன் பண்ணணும், இப்படி நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸ்லாம் அந்த படத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க. பிரதீப் ரங்கநாதன் வர காட்சிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது விசில் பண்ணி கிளாப் பண்ணி அந்த படத்தை பார்க்குறாங்க, பெருசாக ரசித்து பார்க்குறாங்க அந்த படத்தை. அந்த படமே பார்த்திங்கன்னா ஒரு காமெடி, அதே நேரத்தில் அந்த படத்தில் சென்டிமெண்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கலகலன்னு படத்தை எடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தத்தில் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த ஆணவ கொலை அதுக்கு எதிர்த்த மாதிரியும் சில கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த படமும் வெற்றி 5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா 100 கோடி தாண்டிடுச்சு. 5 நாளில் வந்து 100 கோடி தாண்டிடுச்சுன்னு போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி வச்சுருந்தார் இல்லையா. அதாவது சிவகார்த்திகேயன் படம் வந்தாலே பெரிய கலெக்ஷன் பண்ணும், பெரிய வந்து எல்லாருக்கும் லாபத்தை கொடுக்கும், தயாரிப்பாளருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, தேட்டர் ஓனருக்கு எல்லாருக்கும் லாபத்தை கொடுக்கும். சிவகார்த்திகேயன் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். சினிமாவில் வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித்துக்கு அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் தான் இருக்கார். அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிட்டாரு. 5 நடிகர்களில் ஒருத்தர் வந்து சிவகார்த்திகேயன் ஆயிட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. இப்போ வந்து அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய இந்த மாதிரியான செயல்களால் சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாருன்னா 10 நடிகர்களில் ஒருத்தராக கூட இருக்க மாட்டார். சிவகார்த்திகேயனோட இடத்த வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து பிடிச்சிடுவார். முழுக்க வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து எப்படி சொல்கிறது, இளைய தலைமுறையின் புதிய நாயகனாக வந்து பிரதீப் ரங்கநாதன் உருவாயிட்டு வந்துட்டார். ஸோ அடுத்தடுத்து பிரதீப் ரங்கநாதன் படங்கள் வந்து கதை தெருவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தடுத்து கரெக்டாக கொடுத்தாருன்னா அவரை வந்து பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அது சிவகார்த்திகேயன் தான். ரஜினி, விஜய், அஜித், கமலுக்கு அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் இருந்த இடத்த இப்போ ரஜினி, விஜய், அஜித், கமல், சிவகார்த்திகேயனா பிரதீப் ரங்கநாதனா அப்படின்ற போட்டியில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. ஸோ இந்த நிலைமையில் சிவகார்த்திகேயன் வந்து அந்த தனுஷே ஃபாலோ பண்ணுறது, கதை தலையீடு பண்ணுறது இதெல்லாம் நிறுத்திட்டு நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து எப்பவும் போல தரமான படங்களை கொடுத்து அவரோட இடத்தை தக்க வச்சுக்கணும். ஏன்னா புது போட்டியாளர்கள் உள்ள வரும்போது உங்களுடைய தவறுகளே உங்களை வீழ்த்துரும். அந்த சூழ்நிலைக்கு சிவகார்த்திகேயன் போயிடக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ப்ரொடியூசர் கூட இவருக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சதா சொல்லப்படுது, கார்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து இவர்கிட்ட போயிட்டு கால் ஷீட் கேட்கும்போது கொடுக்கல, இவரை பார்க்க கூட விரும்பல அப்படின்றலாம் சொன்னாங்க. உண்மையா சார்? சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பாண்டியராஜன் இவர் அறிமுகப்படுத்தினார்ல மெரினா, அந்த டேரக்டருக்கு வந்து கேடி பில்லா கில்லாடி ரங்கான்னு ஒரு படம் கொடுத்தாரு. அப்புறம் சன் பிக்சர்ஸில் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் அந்த பாண்டியராஜ் டேரக்ஷன் நடித்தார். மற்றபடி எழிலுக்கோ இல்லை அவர் ஆரம்ப காலத்தில் உதவி செஞ்ச எப்படி சொல்லுது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் எடுத்த மதனுக்கோ இல்லை வந்து லிங்குசாமிக்கோ இன்னும் பல பேருக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து எந்த விதமான ஹெல்ப்புமே பண்ணலை. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மதன் வந்து காரெல்லாம் வாங்கி கொடுத்தார்.
முதல்ல சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய காஸ்ட்லி கார்லாம் வாங்கி கொடுத்தாரு, ஆடி கார் வாங்கி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட அந்த தயாரிப்பாளருக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் கஷ்டத்தில் இருக்கார். மதன் ஒரு படம் கொடுத்து கை தூக்கி விடலாமா அப்படின்னா கை தூக்கி விடுறதுக்கு சிவகார்த்திகேயன் தயாராக இல்லை. இதெல்லாம் வந்து எல்லா நடிகருமே பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயனும் அது விதிவிலக்கு இல்லை. அதாவது சிவகார்த்திகேயன்லாம் வந்து எப்படின்னா ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு நடிகர். அப்படி இருக்கும்போது தன்னை வந்து ஆரம்பத்தில் தனக்கு சப்போர்ட் பண்ணி உதவி தோல் தூக்கி விட்ட தயாரிப்பாளர்களுக்கு அவர் நன்றிக்கடனாக வந்து அந்த மாதிரி தயாரிப்பாளருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கும்போது படங்கள் செஞ்சு கொடுக்கணும். அதுதான் நியாயம். அது ஆனால் அவர் செய்ய தவறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேச்சு இருக்குன்னா, பெரிய பெரிய நடிகர்களுடைய டிஜிட்டல் வந்து விற்கவே இல்லை, அதனாலே பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டுருக்கு, நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமலே கிடப்பில் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போதோ, இவர் மட்டும் எந்த கான்ஃபிடென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு சார்? இல்லை எல்லா நடிகர்களுக்கும் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வந்து ஸ்க்ராஷ் ஆச்சு. அதாவது வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸாக இருந்துச்சு. மிகப்பெரிய பிஸ்னஸாக டிஜிட்டல் இருந்ததுனால நடிகர்கள் எல்லாமே பெரிய லெவலில் சம்பளத்தை ஏற்றுனாங்க. டிஜிட்டலில் தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய லாபம் வருதுன்னொன்னே பெரிய லெவலில் சம்பளத்தை ஏற்றுனாங்க. இன்றைக்கி வந்து டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய படங்கள் பெரிய பெரிய படம் பாருங்களேன். நம்ம விடாமுயற்சிலேருந்து இந்தியன் 2லேருந்து தக் லைஃப்லேருந்து பல படங்கள் வந்து பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய இயக்குனர்கள் இயக்குனது, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடித்தது எல்லாமே தோல்வி படமானதுனால அவங்களுக்கு வந்து போட்ட பணம் பெரிய லெவலில் நஷ்டமானதுனால இப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எந்த படமாக இருந்தாலும் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் படத்தை பார்க்குறோம், அது என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா ஓடுது, பெரிய வரவேற்பு கிடைச்சுன்னா அதுக்கேற்ற பணம் கொடுக்குறோம், ஆவரேஜ் அதுக்கேற்ற பணம் கொடுக்குறோம், ஓடலைன்னா அதுக்கேற்ற பணம் கொடுக்குறோம். வந்து டோட்டலாகவே இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டே வந்து கிராஷ் ஆயிடுச்சு. அதனால் வந்து இன்றைக்கி நடிகர்கள்லாம் பழைய சம்பளம் கேட்குறாங்க இல்லையா, அதே மாதிரி கேட்டால் இன்றைக்கி கொடுத்து எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை. இப்போ சிவகார்த்திகேயன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து படிப்படியாக ஏறி இன்றைக்கி வந்து ஒரு 75 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு நடிகராக வந்திருக்கிறாரு. தொடர்ந்து அவரை வச்சு 75 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு தயாரிப்பாளர் எடுக்க முடியுமா இந்த டிஜிட்டல்லாம் இல்லாத காலகட்டத்தில் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லை, எல்லா நடிகருமே புரிஞ்சுக்கிட்டு சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகே சார். இப்போ வந்து தனுஷும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இதுவே வழி வந்து தனியாக இருக்குது. இங்கிலீஷ் படம் நடிக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு தனியாக ரூட்டில் போயிட்டுருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரூட்டை மறந்ததுனால தான் இவர் இன்றைக்கி இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட பிஆர் டீம் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா இவருடைய படங்கள் பல கோடி வசூலாகிட்டு இருக்கு. கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்கே ஃபேன்ஸ் பாருங்கன்னு வராங்க. அவரை பற்றி விமர்சித்து வீடியோ போட்டால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறது. இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு பிஆர் டீம் உருவாக்கி வச்சிருக்காரு? இது எதுக்கு பண்ணி வச்சிருக்காருன்னே தெரில. இந்த பிஆர் டீம் எல்லாம் வந்து இன்றைக்கி எல்லா நடிகர்களுமே ஆளுக்கு ஒரு பிஆர் டீம் வச்சுக்கிறாங்க. பொதுவாக அந்த நடிகர்கள் வந்து பிஆர் டீம் வச்சு தங்களை ப்ரமோட் பண்ணிக்கிட்டால் கூட பரவாயில்ல. அதாவது வந்து இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் படம் வருது, படம் சூப்பர், எஸ்கே சூப்பர், எஸ்கே எங்கள் தலைவர், எஸ்கே எங்கள் அண்ணா, அப்படி வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இந்த பிஆர் டீம் வச்சுக்கிட்டு வேறு நடிகர்களுடைய படங்கள் வரும்போது பெருசாக வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வந்து தனுஷோட இட்லி கடையில் வரும்போது பார்த்தீங்கன்னா தனுஷோட படத்தை வந்து பெரிய லெவலில் சிவகார்த்திகேயன் பிஆர் டீம் வந்து டேமேஜ் பண்ணாங்க. அதான் நல்லா இல்லை, நீலாம் ஒரு நடிகனா மொக்க, அப்படி இப்படின்லாம் போட்டு டேமேஜ் பண்ணாங்க. ஒருத்தன் வளர்றான் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் வழி விட்டுருங்க, உங்களோட வளர்ச்சியை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து இது வந்து சுகாதாரமாக இருக்கும். நீங்கள் யாரையாவது கெடுக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்களே கெட்டு போயிடுவீங்க. பழமொழியே இருக்குது, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு. அந்த சூழ்நிலைக்கு இன்றைக்கி இருக்கிற பல நடிகர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம படம் ஓடுறதுக்கு நம்ம ப்ரமோட் பண்ணலாம், மற்றவங்க படம் கெடுக்கிறதுக்கு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு வரணும். ஓகே சார். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனமாக இல்லாமல் இதுதான் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறத சொல்கிறோம். எடுத்துக்கிறது எடுக்காதது அவங்களோட விருப்பம். இன்றைக்கி நிலைமை இப்படி தான் இருக்குது, இண்டஸ்ட்ரியோட நிலைமை இப்படி இருக்குங்கிறத வந்து அட்லீஸ்ட் நம்மளாவது ஓப்பனாக பேசலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ சார். நன்றி.